ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் தியானிக்க போகிறோம். வேலி அடைத்தல். நம்மளை வேலி அடைச்சி ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறாங்க. யோபு 1:10 அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் வேலி அடைக்க இல்லையான்னு சாத்தான் கேட்டது. அதே மாதிரி கர்த்தர் நம்மளை வேலி அடைச்சி காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. எஸ்ஐயா 5ஆம் அதிகாரத்தில் அப்படிதான். நான் அதுக்கு வேலியை வச்சே, அவர்கள் அதை சுற்றி வேலியை அடைத்தே, திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணவர் பாடு ஆண்டவர் சொல்கிறாங்க. 7 வகையான வேலி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. முதல் வேலி 125:2 சங்கீதம் 122:2 பர்வதங்கள் எருசலேமிலே சுற்றி இருக்குமா போலவே நம்மளை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்திருக்குது. கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்குது. நம்மளுக்கு அவர் வேலி அடைச்சு காப்பாற்றுகிறவராக இருக்கிறாங்க. எஸ்ஐயா 26:1 ரட்சிப்பை வேலியாகவும் மதிலேவோ அவர் வச்சிருக்காங்க. ரட்சிப்பென்ற வேலியும் அவர் மதிலாகவும் அவர் வைக்கிறாரு. அவர் நம்மளை பாதுகாக்கிறாங்க. சங்கீதம் 62:6 ஜாமக்காரரே, அதாவது தேவ ஊழியனே நமக்கு வேலியாக அவர் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 2:12 ஜெப ஜீவியம் வேலியாக நமக்கு வச்சிருக்காங்க. சங்கீதம் 32:10 கிருபை ஒரு வேலியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறாங்க, வேலியாக பாதுகாக்கிறாங்க. ஓசியா 8:1 அவருடைய பிரமாணம், அவருடைய வேதம் நமக்கு வேலியாக இருக்கிறது. சங்கீதம் 133:1 இப்படியாக சொல்லப்படுகிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்கிறது. இதோ அவருடைய சிரசின் மேலே ஊற்றப்பட அவருடைய 134 ஊற்றப்பட்டு இருக்கிறதுமான நல்ல தள்ளத்திற்கு ஆகும். 134 இதோ இராகாலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை நிற்க ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்திரீங்கள்னு சொல்லப்படுகிறது. அவர் 133 134 அப்படி தான் சொல்லப்படுகிறது. அவர் ஐக்கியமாக இருக்குது. ஊழியக்காரர் எல்லாம் ஐக்கியமாக ஜெபம் பண்ணும்போது, கைகளை உயர்த்தி ஐக்கியமாக ஜெபம் பண்ணும்போது நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வேலியாக கர்த்தர் காத்து கொள்ளுவார். அவர் நம்மளுக்கு பிரமாணம் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய பிரமாணம் வேதம் நமக்கு வேலி, ஜெபம் நமக்கு வேலி. அப்புறம் அவர் எருசலேமிலே சுற்றி பர்வதங்கள் இருக்கும்போது நமக்கு வேலியாக அவருடைய பிரசன்னம் கூட இருக்கும். ரட்சிப்பென்ன வேலி மதிலும் நமக்கு உண்டாகும்னு சொல்லப்படுகிறது. அவர் வேலியாக நம்மளை காத்து கொள்ளுவார். கர்த்தர் யோபின் காலத்தில் சொன்ன மாதிரி நமக்கு வேலியாக கர்த்தர் நம்ம பாதுகாக்க. கர்த்தர் இந்த வார்த்தை